அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் அவினாசி வட்டத்தில் இருக்கிறோம். இந்த செவ்வாழை ஃபீல்டுக்கு ஒரு 20 நாள் முன்னாடி மைக்ரோபே லிமிடெட் மூலமாக எஸ்ஆர்வாக இந்த ஃபீல்டுக்கு விசிட் கொடுத்துருந்தோம். இந்த டாக்டர் சாயில் அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த வாழை தோட்டத்தின் மண் அந்த தன்மையில் இருந்தது. கொடுத்ததுக்கு அப்புறம் எந்த முறையில் மாற்றமாக இருக்குது என்பதில் சார் மூலம் நமக்கு எடுத்து தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் இப்போ நம்ம 20 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தோம் இந்த ஃபீல்டுக்கு. வந்தபோது பார்த்தீங்கன்னா மண் ரொம்ப இறுக்கமாக இருந்தது. ஒரு மண்புழு கூட நம்ம பார்க்க முடியல. இப்போ சாயில் அப்ளிகேஷன் கொடுத்து 7வது நாள், இன்னைக்கு 7 days கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ மண்புழு மேலே இருக்குது. இவ்வளோ குட்டிஸ் நிறைய குட்டி மண்புழுக்கள் நிறைய இருக்குது. அன்னைக்கு மண்புழு இருந்தது சார் கொடுக்கணும். அன்னைக்கு மம்முட்டி போட்டு பறிச்சு பார்த்தா ஒரு மண்புழு கூட எடுக்க முடியல. ஓகே. எல்லாமே ரெண்டாவது சார் என்னன்னா இங்க அன்னைக்கு ஜல்லி வேறு பார்த்தோமா? ஜல்லி வேறு இருந்தது. ஆனா என்னன்னா டெத் கண்டிஷன்ல இருந்துச்சு. டெட் ஆயிடுச்சு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஜல்லி வேறு புதுசா வரக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. ஜல்லி வேறு எல்லாமே நல்ல ஒரு இந்த அளவுக்கு வேரோட்டம் நல்லா இருக்கு. ஓகே ஓகே. ஃபீடிங் ரூட்ஸ் நல்லாவே டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. அன்னைக்கு சார் அந்த சாயில் மண்ணின் மூடுத்தன்மைகள் பாக்குறதுக்காக மம்டி பயன்படுத்தி பறிச்சு பார்த்தோம். இன்னைக்கு சார் இன்னைக்கு மண்ணு மம்டி தேவைப்பட்டதை எடுக்கிறது மம்டியே இல்லை, கையில தான் பறிச்சோம். இல்லீங்களா? ஆமாங்க. ஓகே சார். அன்னைக்கு ஜல்லி வேறுங்கிறது இறந்து போய் கருப்பு கலரா இருந்தது. கருப்பு கலர் இருந்தது. இன்னைக்கு எந்த கலர் இருக்குது? இன்னைக்கு ஒயிட்டிஸ் நல்லா மைக்ரோப்ஸ் நல்லா மேல ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிருக்கு. எத்தனாவது நாள்ல இந்த மாதிரி? 7th days முடிஞ்சு 8th day. ஓகே ஓகே. அன்னைக்கு பார்க்கும்போது உயிரியல் தன்மை என்ற கூடிய அந்த வருத்தம்ஸ் ஒண்ணு கூட பார்க்கல. அன்னைக்கு ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு ஒரு இடத்துல எடுத்தோம்ல சார்? ஆமாங்க. எவ்வளவு இருக்கும் சார்? சார் இன்னைக்கு ஒரு இடத்துல எடுத்தா கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேல இருக்கும். அப்படிங்களா? கவுண்டிங் 10க்கு மேல இருக்கும். ஓகே ஓகே ஓகே. எல்லாமே இதெல்லாம் என்ன இருந்தாலும் இதெல்லாம் குட்டி புதுசா வந்த எர்த்வார்ம்ஸ். எல்லாமே பாத்தீங்கன்னா புதுசா வந்த எர்த்வார்ம்ஸ். 7வது நாள்ல டாக்டர் சாயில் அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் உருவாகி இருக்கக்கூடியது. ஆமாங்க. அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா லீஃப்ல இந்த கிரீனிஷ் நல்லா வந்திருக்கு. பழைய இதெல்லாமே பாத்தீங்கன்னா பழையனுடைய லீஃப். அந்த பழையனுடைய லீஃப் மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29 inches சைடுல இருக்கு. லென்த் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 60 inches இருக்குது. ஓகே. இதுல பாத்தீங்க அப்படின்னா உடைச்சிட வேணாங்க. inches இருக்கு. இப்போ 32 inches இருக்கு. லென்த் பாத்தீங்க அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட இப்படி உள்ளே பிடிங்க சார். பெண்டா பிடிச்சிக்கலாம். 60 + 60 கொடுங்க. 60 + 17 77 inches இருக்கு. ஒவ்வொரு இந்த ஒரு லீஃப் மட்டும் இல்ல, எல்லா லீஃபும் பாத்தீங்கன்னா எல்லாமே அதுக்கு புதுசா வரக்கூடிய லீஃப் பாத்தீங்கன்னா நல்ல க்ரோத்ஸ் நல்லா இருக்கு. ஓகே. எந்த கலர்ல இருக்கும் சார்? இப்போ கிளி பச்சை, அதாவது சொல்லக்கூடிய அந்த கிரீனிஷ் நல்லா தெரியுது. ஓகே சார். அப்போ சார் என்னன்னா பச்சை தண்ணி நல்லா இருக்கு. டாக்டர் சாயில் அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருந்த கண்டிஷனுக்குமே டாக்டர் சாயில் அப்ளிகேஷன் கொடுத்த 7வது நாள்ல இந்த மாதிரி மாற்றங்கள் இருக்குது இல்லைங்களா சார்? கண்டிப்பா. அந்த மாதிரி போதிக்கத்தன்மை என்றக்கூடிய அந்த ஜெல்லி வேர் அம்மா வேர் ரொம்ப நல்ல டெவலப்மெண்ட். அப்போ போதிக்கத்தன்மை பாஸ். இன்னைக்கு ஃபெயில், இன்னைக்கு பாஸ். ரெண்டாவது உயிரியல் தன்மை என்னக்கூடிய அந்த பலகோட்டி நுண்ணுயிர்கள் அதனால சாஃப்ட் இருக்குது. அன்னைக்கு மம்டி போட்டு பறிச்சு எடுத்தோம். இன்னைக்கு வித்தவுட் மம்டியில எடுக்கும்போது அப்படியே மண் வந்துட்டே இருக்கும். மண்புழு பார்க்கலாம். அந்த ஒரு சில வாழைக்கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா போன டைம் பார்க்கும்போது ஒரு சில எறும்பு கூட நம்ம கண்ணுல பார்க்க முடியல. கண்டிப்பா. இந்த டைம் எல்லா வாழைக்கிட்டையும் பாத்தீங்கன்னா நிறைய எறும்பு எல்லாமே வரக்க ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பா சார். அப்போ போதிக்கத்தன்மை என்றக்கூடிய அந்த அம்மா வேறு ஜெல்லி வேறு டெவலப்மெண்ட்ஸ் ஆயிடுச்சு. 7வது நாள்ல உயிரியல் தன்மைங்கிறது மண்ணுல பார்க்க முடியுது. ஆனா சாயில் மண் மனம் அடிக்குது. 2வது புழப்புழப்பு இருக்குது. அதுல உயிரியல் தன்மையில மருத்துவம்ஸ் பார்க்கல சார். இங்க உருவாயிருச்சுல சார். ஒரு இடத்துல எடுத்தா ஒரு 10-12 மண்புழுக்கு அடிச்சிருச்சு. அது உயிரியல் தன்மை பாஸ், போதிக்கத்தன்மை பாஸ். 3வது ரசாயன தன்மைங்கிறதுமே பாஸ். ஏன்னா அந்த ரசாயன தன்மை நியூட்ரல் ஆகாம இந்த பச்சை ஏகம்ங்கிறது வராது இல்லைங்களா சார்? இப்போ நம்ம முத்து சார் மூலமாக
அந்த பச்சையகம் அந்த அந்த பத்தி கிட்ட தெரிஞ்சுக்கொள்ள முத்து வணக்கம். இப்போ இந்த லீஃப்லெஸ் இந்த அளந்து பார்த்தோம்ல சார், ரொம்ப பழைய இலைக்கும் இந்த புதிய இலைக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்குது. இதுல செய்ய அந்த பச்சையகம்ங்கிறது வந்து ரொம்ப ரிச்சான கண்டிஷன்ல இருக்குது சார். அந்த பச்சையம் அதோட வந்து பயன்பாடு என்ன ஒரு செடிக்கு என்பதை வந்து நீங்கள் வந்து தெளிவாக சொல்லணும் சார். சார் நாம எப்படி நமக்கு வந்து உணவு வந்து தயார் பண்ணி நாம எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி செடி வந்து தனக்குத்தானே வந்து உணவு வந்து உற்பத்தி பண்ணி வச்சுக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லீப் மூலியமா வந்து செடி தனக்குத்தானே வந்து உணவு தயார் பண்ணுதுங்க. எதை பயன்படுத்தின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீர், அப்புறம் இங்க இருக்கிற பச்சையம், இந்த மூன்றையும் பயன்படுத்தி தான் செடி வந்து உணவு தயாரிக்குது. அதாவது வந்து இந்த பச்சையை வந்து செடிக்கு எந்த அளவுல வந்து இலையில இப்ப இந்த லீப்ல பார்க்கல நீங்க எந்த அளவுக்கு பச்சை இருக்குதுன்னு சொல்லி பாருங்க. அந்த அளவுக்கு இந்த பச்சையை எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து சூரிய ஒளியும் நீரையும் பயன்படுத்தி செடி வந்து தனக்கு தேவையான உணவை தயாரிச்சுட்டு மனிதனுக்கு தேவையான ஆக்சிஜனை வந்து நமக்கும் கொடுத்து செடியும் நன்மை அடைஞ்சு மனிதனுக்கும் நன்மைப்படுது. இப்படி இந்த மாதிரி கிரீனரி வந்து இந்த ஒளிச்சேர்க்கை நல்லா நடக்கும்போது பார்த்தீங்கன்னா செடியோட நோய் எதிர்ப்பு திறன் வந்து அதிகரிக்குது. நெக்ஸ்ட் வந்து விவசாயிக்கு வந்து ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்குறது. இப்போ அந்த விவசாயத்துக்கு வந்து அடுத்தது விவசாயிக்கு லாபம் வரக்கூடிய அந்த இப்போ வாழைன்னு பார்த்தீங்கன்னா வாழையில இருந்து அந்த தார் வருது. அந்த தார் வந்து நல்ல குவாலிட்டி, நல்ல வெயிட்டு, சீப் டு சீப் வந்து கேப்பு, மற்ற எல்லா இதுக்குமே வந்து இந்த செடி வந்து ஆரோக்கியமா உணவு உற்பத்தி செய்யும் போது விவசாயிக்கு பலன் வந்து அந்த தார் மூலியமா குவாலிட்டியில, வெயிட்ல மற்றும் அந்த எண்ணிக்கை, சீப்போட எண்ணிக்கை, இதுல எல்லாமே இந்த பச்சையத்தோட பயன்பாடு வந்து இருக்குது. அதனால அனைத்து விவசாயிகளுமே வந்து இந்த பச்சையத்தை பயன்படுத்தி செடி உணவு தயாரிக்கிறதுனால இந்த பச்சையம் வந்து செடிக்கு எப்படி வருது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும். அது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பௌதிகத்தன்மை அப்படிங்கிற இந்த வெள்ளவேர்கள் வந்து செடியில எந்த அளவுக்கு அதிகமா இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களை வந்து செடி முழுமையை எடுத்து இந்த பச்சையத்தை வச்சுக்குது. இந்த பச்சை அப்போ வந்து சார் சொல்ற மாதிரி இங்க இருக்கக்கூடிய பச்சையத்துக்குமே இந்த வளர்ச்சிக்குமே அந்த கிரீன் பேரட் கிரீன்ல இருக்கக்கூடிய செடி அதுக்குமே இந்த எல்லாத்துக்குமே காரணம் வந்து மண்ணின் மூன்று தன்மைகள் என்னங்க சார். அனைத்து விவசாய நண்பர்கள் உங்கள் தோட்டத்திலும் இந்த மாதிரி நல்ல மகசூல் எடுக்க வேண்டும் என்றால் வந்து அந்த மூன்று தன்மைகள் தான் ரொம்ப முக்கியமானது. உங்கள் தோட்டத்திலும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை, சாயில் பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு நம்மளுடைய சொல்யூஷன் தேவைப்பட்டிருந்தாலும் எங்களோட தொடர்புகளுடைய தொலைபேசி எண் 9025104305. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அப்படி கீழே போட்டுருங்க சார். கீழே விட்டாச்சுங்களா?